மற்றும் ஒரு அண்மை செய்தி, புதுச்சேரி தாவேகா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் எஸ்பி ஈஷா சிங் கொந்தளித்தது தொடர்பாக ஏன் என கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கடந்த 5ஆம் தேதி இதற்கான அனுமதியானது கேட்கப்பட்டது. சாலை பிரச்சாரமாக அவர் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் காவல்துறை அதற்கு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி இன்று உப்பளம் பகுதியில் இருக்கக்கூடிய மைதானத்தில் பொதுக்கூட்டமாக, அதாவது மக்கள் சந்திப்பு கூட்டமாக நடத்தி கொள்ளலாம் என அனுமதி கொடுக்கப்பட்டது. அதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக 5000 பேர் மட்டுமே அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் பங்கேற்க கூடாது என்றும், அதே போல அங்க அந்த மாநாடு மீட்டுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு கழிப்பிட வசதிகள் மற்றும் தண்ணீர் வசதிகளை செய்து தர வேண்டும் என காவல்துறை கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு முதல் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இந்த மைதானமானது கொண்டு வரப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில இன்று காலை முதல் இந்த மாநாட்டிற்காக தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவருமே தங்களுடைய அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு வந்திருந்தனர். ஏற்கனவே தொகுதியில் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை ஒரு நபர்களுக்கு 2 பேர், அதாவது ஒரு அட்டைக்கு 2 பேர் வரலாம் என தொகுதியில தாவேக்கார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அங்கிருந்த பொதுமக்கள், தொண்டர்கள் எல்லாருமே ஒரு நபர்கள் ஒரு அட்டைக்கு 2 நபர்கள் வந்ததன் காரணமாக இங்கே கூட்ட நெரிசலானது காணப்பட்டது. ஒரு நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார் என காவல்துறை திட்டவட்டமாக கடைசி வரை மறுத்ததன் காரணமாக இங்கு அனுமதிக்கப்படாதவர்கள், அது அட்டை இல்லாதவர்கள் நீண்ட நேரமாக காத்திருந்தனர். அதன் பிறகு அனைவருமே கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில குவிந்ததன் காரணமாக அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் அட்டை மூலமாக காண்பிக்கப்பட்டு மாநாடு திடலுக்கு அனுப்பப்பட்டனர். கடைசியில் அதிகமான நபர்கள் இந்த பகுதியில் குவிந்ததன் காரணமாக தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் ரோந்து செய்தார். அப்பொழுது அதிகமான நபர்கள் வெளியே இருப்பதை கண்ட அவர் விஜய் வருவதற்கு இன்னும் சற்று அரை மணி நேரம் இருக்கும் நேரத்தில் அவர் அனைவருமே உள்ளே அனுமதிக்குமாறு காவல்துறையிடம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறை அனைவருமே உள்ளே அனுமதிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் திடீரென அதற்கு எஸ்எஸ்பி ஈஷா சிங் இதுக்கு மறுப்பு தெரிவித்தார். ஏனென்றால் காவல்துறை நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்பதில்லை, நாங்கள் என்ன கட்டுப்பாடுகள் விதித்தோமோ அந்த கட்டுப்பாடுகள் தான் நீங்கள் கேட்க வேண்டும், நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் செய்ய வேண்டாம் என்றும் அவர் திட்டவட்டமாக மறுத்ததன் காரணமாக அங்கு ஒரு பரபரப்பாக காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா பொதுச் செயலாளர் கையில் இருந்த மைக்கை புடுங்கி அவர் இருந்த கடும் கோபத்தில் இருந்த அந்த பகுதி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அந்த கேட்டை முழுமையாக மூடப்பட்டது. ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறோம். உங்களுடைய இது கட்டுப்பாடு இல்லாத தரத்தின் காரணமாகத்தான் கரூரில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என அதை சுட்டிக்காட்டி அவர் எச்சரிக்கையாகவும் கோபமாகவும் பேசிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே புதுச்சேரி காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகள், ஒழுங்காக அனைவரும் உள்ளே செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது. கூட்டத்தை தன்னுடைய பலத்தை காண்பிப்பதற்காக தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இது போன்ற சம்பவம் செய்தது. அது அனைத்து காவல்துறையை மீறி நான் சொல்வதுதான் நீங்க கேட்க வேண்டும் என்று அவர் தோணியில் பேசியது காவல்துறையிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக தான் அவர் எஸ்எஸ்பி ஈஷா சிங் கடும் கோபத்தில் அடைந்து நான் சொல்வதுதான் நீங்கள் கேட்க வேண்டும், நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் செய்யக்கூடாது என்று கடும் எச்சரிக்கையை விடுத்தார். அதன் பிறகு அவர் சமாதானமான பிறகு அவர் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் எந்த வார்த்தையும் பேசாதது காரணமாக ஒவ்வொரு நபர்களாக காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்டார்கள். கூட்டத்தை ஆரம்பித்த நேரத்திலிருந்து தற்போது வரை எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியான முறையில் புதுச்சேரி காவல்துறையானது நடத்தி இருக்கிறது. இது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.